நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இறைவன் படைத்த படைப்பு பாருங்க. உண்ணுகின்ற உணவு நம் உடலுக்கு, கைக்கு தேவை, கண்ணுக்கு தேவை, உடம்புக்கு தேவை, ஹார்ட்டுக்கு தேவை, முதுகுக்கு தேவை, முட்டிக்கு தேவை, கால் பலத்துக்கு தேவை. அத்தனையுமே பிரித்து ஆளுகிறது. அதுதான் ஆறாம் பாவம். டைஜஷன் பேரு. இங்க உள்ள வயிற்றுக்குள்ள ஒரு சக்கரம் ஓடுது. அது முருகன் கையில் இருக்கிற சக்கரம். அந்த ஆறாம் பாவத்தை சஷ்டி ஒருவேளை அதாவது உண்டி சுருக பெண்டிர் கழகுன்னு சொல்லுவோம். பெண்களுக்கு பெரும்பாலும் வயிறு பெருசா இருக்கக்கூடாது. ஏன் என்றால் கொலஸ்ட்ராலோ மற்றபடி அவங்க முடிஞ்சு வேலை செய்யும்போது பலவித இடர்கள் அனுபவிப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சஷ்டியில் விரதம் இரு. 2 விஷயம், உன்னுடைய உடம்புக்கும் சரி, அது செவ்வாயாக இருப்பதால் உன்னுடைய கணவனுக்கும் சரி. அதனாலதான் உண்டி சுருகு பெண்டிர் கழகு அப்படின்னு சொன்னா. பெண்டிர் கழகு என்ன, மாங்கல்ய போல மங்கள நான் பூ புட்டி எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு யார் சஷ்டியில இருக்கிறான்? சண்டை போறதுக்கு தான் சஷ்டியில ஆரம்பிக்கிறான். நானும் முருகர் மாதிரி, நானும் சூலாயுதம் மாதிரி, நானும் வேலாயுதம் மாதிரி. சோ சஷ்டியில் இரு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன்னுடைய ஆறாம் பாவம் வயிறு சுத்தமாக இருக்கும்.